இது 2024 கேட்கப்பட்ட கேள்வி. இந்த சம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிஃப்ரென்ஸை கேட்குறாங்க. பிரின்சிபல் வந்து 10,000, 15% வட்டி 3 வருஷத்துக்கு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. இந்த சம்மை ஃபார்முலா இல்லாமல் ஆப்ஷன்ஸ் மூலியமாகவும் எப்படி போடலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சம்முக்குள்ளே போகலாம். ஆப்ஷன்ஸு 4 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 10,000 அமௌண்ட்டு, 15% வட்டி 3 இயர்ஸுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 10,000க்கு 15%னா 10,000க்கு 10%னா 1000. இங்கே பாருங்கள், 100% இது. அப்போது 10%னா அதை ஒரு 0 எடுத்துட்டாக்கா 1000 ருபீஸு. அப்போ 5%னா 500 ருபீஸ். அப்போது 1500 ரூபா. 1500 ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டி. இப்போது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 1500 கிடைக்குது. ரெண்டாவது வருஷத்துக்கு இந்த 1500ம் அந்த 10,000த்துக்கான வட்டியாக வந்துடும். மூணாவது வருஷத்துக்கு இந்த 1500 அதே மாதிரி 10,000த்துக்கு வட்டியாக வந்துடும். இதில் என்ன டிஃப்ரென்ஸுன்னா, கூட்டு வட்டின்னும் போது இந்த வட்டிக்கு வட்டி வரணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு வருஷம் அந்த வட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு செகண்ட் இயரில் வட்டி வரணும். இப்போ பாருங்கள், 1500க்கு வட்டி வந்து 1500க்கு 150 ப்ளஸ் 75 225 தான் வட்டி. 15%. 1500க்கு 15%னா 225 வட்டி. அதுக்கு அடுத்த வருஷம் மூணாவது வருஷம் என்ன ஆகும், ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் அந்த வட்டி இருக்கு இல்லையா, அந்த 2 வட்டிக்கும், அதாவது இந்த 3000த்துக்கும் வட்டி இங்கே வரணும். 3000த்துக்கு வட்டி எவ்வளோ ஆகுது, 450. 3000த்துக்கு வட்டி 15%னா 450. இப்போது இந்த 450 இந்த வட்டிக்கு வட்டி வந்து போட்டாச்சு. இந்த வட்டிக்கு வட்டி போடணும் இல்லையா, இந்த வட்டி ஒன்று இருக்குல்ல, 3000த்துக்கு நம்ம போட்டுட்டோம், இந்த வட்டிக்கு வட்டி போடணும்ல. இப்போ வந்து இதில் வந்து 15%னா 10%னா 11.25 இருங்க, இங்கே போட்டு காட்டுறேன். 25க்கு வந்து இது 100%. அதே மாதிரி 10%னா 22.50 காசு. இப்போது மறுபடியும் ஒரு 5%னா 11.25. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆகுது, 33.75 காசு. 75 காசு. அப்போது 33.75 வந்து இந்த வட்டிக்கு, ரெண்டாவது வருஷம் வந்த வட்டிக்கான வட்டி. இப்போ இது மொத்தம் ஆட் பண்ணோம்னா இந்த அசலுக்கான வட்டி வந்து 3, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி 4500ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட் இயர் வட்டிக்கான வட்டி, அப்புறம் ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயருக்கான வட்டி, அதுக்கப்புறம் இந்த செகண்ட் இயரில் வந்த எக்ஸ்ட்ரா வட்டிக்கான வட்டி, இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுறது தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ கேல்குலேட் பண்ணிடலாம். 225 5 7 6 675 ப்ளஸ் இந்த 33.75. இப்போது 675 33.75 ஆட் பண்ணால் 8017 708.75. அப்போது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 708.75. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லேருந்து போனோம்னா சாதாரணமாக நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். 10,000த்துக்கு 15%னா 4,500 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சுக்கலாம். 15% போது 4,500 ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். 4,500க்கு வட்டின்னு பாருங்களேன். இப்போ 450 10%, 5%ன்னும் போது இதில் பாதி 225. அப்போது 5 7 6 675 பக்கம் வருது. அப்போ வந்து இந்த 70 வரவும் வாய்ப்பில்லை, இந்த 775 வரவும் வாய்ப்பில்லை. இந்த ரெண்டுத்தில் தான் ஏதோ வரணும். ஏன்னா வந்து ரொம்ப கிட்ட கொடுத்துருக்காங்க, 0.75 கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி தான் இந்த ஆன்சரை இந்த 2 ஆப்ஷன்ஸில் எதுன்னு சூஸ் பண்ண முடியும். இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொன்று கமெண்ட்டில் இதுக்கான ஒரிஜினல், அதாவது இந்த 3 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.